காய்ஸ் இப்ப இந்த வியூ கொடூரமா இருக்கு. அந்த சைடு பாத்தீங்கன்னா வியூவை பாருங்க. இங்க இருந்து பார்க்கவே வியூ எப்படி இருக்கும். இன்னும் டாப்புக்கே போல. டாப்புக்கு போனோம்னா இன்னும் வியூ சூப்பரா இருக்கும். மதுரையை பாருங்க. மதுரையின் அழகே அழகுதாங்க. சரி வாங்க போவோம். இதுலலாம் இப்படிதான் போகணும். இந்த மலை ஃபுல்லாவே நாங்க இப்படிதான் போயிட்டு இருக்கோம். வேற வழி இல்ல. காய்ஸ் இப்ப அந்த வியூவை பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு காய்ஸ். இந்த அழகே அழகு. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா ஒரு குகை இருக்கு. இந்த குகை தான் காசு உள்ள வப்பா சவுண்ட் கேக்குது. ஆனா இங்க ஒய்யால இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. காய்ஸ் இதுல நான் வந்து நிமிந்தே நிக்கலாம் போல. அடே அப்பா வேற மாதிரி இருக்கு காய்ஸ். ஆனா உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. ஆஹா வப்பா கத்துது. என் மொபைல்ல ஃபிளாஷ் ஆன் பண்ணி வப்பால லைட்டா பயமுறுத்தும். காய்ஸ் இங்கிட்ட இருந்து அங்க சைட்ல ஒரு வெளிச்சம் தெரியுது. அநேகமா அங்கிட்ட ஒரு பாதை இருக்கும் போல. இதுக்கு இயற்கையாவே எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. சரி ஆனா இங்க நல்லா கூலிங்கா இருக்கு காய்ஸ். இங்க இவ்வளவு உயரத்துல வந்து இந்த வியூவை பார்த்துக்கிட்டு யாரோ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காங்க. எப்படிதான் எனக்கு தெரியல சத்தியமா. ஏன்னா வர்றதே அவ்வளோ ரிஸ்கா இருக்கு. இதுலலாம் லைட்டா ஸ்லிப் ஆச்சுன்னா கூட கீழே போயிடுவாங்க. ஆனா இங்கே வந்து குடிச்சிருக்காங்க. என்ன சொல்றேன்னே தெரியல. அங்க அடுத்து போலாம். மூவ் பண்ணி போயிட்டே இருக்கோம். கல்லும் கில்லுமா கிடக்கு. வழுக்கு சரியான வழுக்கு வழுக்குது காய்ஸ். காய்ஸ் இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மனசே கேட்கல. அதாவது பேகு இருந்துச்சு. பேகு வந்து தம்பிட்டு வந்து நான் வாங்கி மாட்டினதுல பாக்கெட்டில் தான் மைக்கு போட்டு வச்சுருந்தேன். அது படக்குன்னு பேக் மாட்டினதுக்கு அதுக்கும் லைட்டாக நாங்கள் மூவ் பண்ணவும் மைக்கு கலண்டுருச்சு. கலண்டு அப்படியே இப்படி விழுந்து அந்த தெரியுதா, அந்த புல்லாக தெரியுதா உங்களுக்கு, அந்த இதில் போய் விழுந்துருச்சு காய்ச்சி. கொஞ்சம் எல்லாம் மைக்கு கீழே போயிருக்கோம். மைக்கும் நல்லா அடி வாங்கிருச்சு. மச்சான் இது நீ ஆசாசியாக வாங்கின வண்டியாச்சுடா காய்ஸ் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஷூட்டு போயிருந்தோம். அதுலேயும் என்ன ஆச்சுன்னா நாங்கள் ரிட்டர்ன் பைக்கில் வரும்போது செல்ஃபி ஸ்டிக் வாங்கியிருந்திருப்போம் வீடியோ எடுக்கிறதுக்காக. அது விழுந்து அது சுக்கா உடஞ்சி போச்சு. இப்போ இந்த மைக்குமே இந்த இடம் ஃபுல்லாக நல்லா அடி வாங்கிருச்சு. இது பின்னாடி போய் எப்படி ஒர்க் பண்ண என்னன்னு தெரில. நம்ம ஏதாவது ஒரு ஷூட்டுக்கு போனோம்னா அந்த வீடியோ எடுக்கிறோம் வைக்கிறோம். ஆனால் இங்கே நமக்கு வரும்போது நமக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து சேதமே ஆகுது. இப்போ இது போயிருந்தாலும் போனதுதான். மைக் இல்லாமல் ஒன்றுமே பண்ணவும் முடியாது. ஏன்னா இது வாங்கினதோட இது எனக்கு தான் தெரியும். ஒவ்வொரு இதுவும் நம்ம சேனலுக்காக நம்ம வாங்குறோம். அது நம்ம கண்ணாடியே ஒன்று உடஞ்சி போயிடுது இல்லை இந்த மாதிரி விழுகுதுன்றப்ப நமக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து பத்திரமா நம்ம வச்சுக்க பார்க்கணும். நான் அசால்ட்டாக இருந்தது என்னோட தப்பு. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் மைக்கு திரும்ப நம்ம கைக்கே கிடச்சிருக்கு. காய்ஸ் இந்த மலையாத்தையும் ஏறி வர மாதிரி இருக்கு. மரங்கள்லாம் கரையானா இருக்கு. இப்போ வந்து இந்த மலையோட டூரிஸ்ட் கைடு ஐயா ஒருத்தரை பார்த்தோம். அவர் ரொம்ப தம்பி பார்த்து போங்க அப்படின்னாப்ல. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. உண்மையிலே இந்த மலை வந்து ரொம்ப ரொம்ப அட்வென்ச்சராகவே இருக்கு. அவர் சொன்னது என்ன, போற வழியை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதே மாதிரி ரொம்ப கவனமா கையெல்லாம் வச்சு ஏறுங்க அப்படின்னாரு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? காய்ஸ் இங்க வந்து பாம்பு பூச்சி எல்லாமே இருக்கும். ஏன்னா மலைகள்ல ஃபுல்லாமே அப்படிதான் இருக்கு. அது இருக்கிறது தகுந்த மாதிரி தான் இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. வவ்வாலும் அதிகமா இருக்கு. இதெல்லாம் எடிட்ல கட் பண்ணி போடுறதுக்குள்ள ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? காய்ஸ் முடிஞ்ச அளவுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க கூடவே சேர்ந்து ஏறுங்க. நான் தனியா ஏறாதீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு சேஃப்டி. அவங்களுக்கு ரூட் தெரிஞ்சிருந்தா ஒன்னும் அவங்களுக்கு ஒரு பிளஸ். இந்த மாதிரி ஓரத்துல ஏறுறது நல்ல ஒரு பெஸ்டான ஐடியா. அதே மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் டீமாக வாங்க. தனியாக வராதிங்க. ஏன்னா நீங்கள் சாகசம் பண்ணுறோம் அப்படின்ட்டு நீங்கள் தனியாக வந்து ஏதாவது உங்களுக்கு ஆச்சுன்னா உங்கள் குடும்பத்துக்கு தான் அது பெரிய இழப்பு. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட வாங்க. ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. திரும்ப இதை சொல்கிறானே நினைக்காதீங்க. ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது அந்தளவுக்கு ரிஸ்க்கு. விளையாட்டுக்கு சொல்லலை, நான் வீடியோக்காக சொல்லலை, உங்களோட நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா சப்போஸ் நீங்க வர்றீங்க விளையாட்டுத்தனமா ஏறுறீங்க. ஏன்னா எங்க டீமுக்கே அவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. வந்த விஷயத்த கோபமா பேசிட்டு வேகமா போயிடல மாட்டேன். நேராக பயம் அதிகமாகும். சீக்கிரமா பேசுங்க. ஒவ்வொரு இடமும் லைட்டா கைய வச்சாலே அந்த அளவுக்கு வழுக்கிற மாதிரிலாம் இருக்கு பாரு. அதனாலதான் சொல்றது கேர்ஃபுல்லா இருக்கணும் உண்மையிலே இதுல. சரி வாங்க மேல போய் டாப் வியூவை காட்டுறேன். தூரத்துல பாத்தீங்கன்னா அந்த குவாரி இது மாதிரி தெரியும். ஃபுல்லாவே வந்து மலையை புறம் அறுத்து எடுத்து அந்த இடத்துல புறம் தண்ணி தேங்கி போயிருக்கு.
இந்த மாதிரி இருக்கிற மலையில் வந்து இப்போ இங்கிட்டு பூரா இவ்வளோ வீடு இருக்குது, இவ்வளோ அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் இங்கிட்டு இதை வெட்டி இது பண்ணியிருக்காங்க. அது யாருமே எதுவுமே கண்டுக்கிறல. ஏன்னா அவங்களுக்கு எதுக்கு இது அப்படின்னு நினைக்கிறாங்க, நமக்கு எதுக்கு இது தேவையா அப்படின்ட்டு. ஆனால் இதை பூரா அப்படி அழிக்கிறது என்ன ஆகுனா, நாளைக்கு இதையும் அழிப்பாங்க, சுற்றுலா எல்லா மலையும் அழிச்சு முடிச்சுட்டாங்கன்னா அப்புறம் இதை பூரா நம்ம ஃபோட்டோவில் தான் பார்க்கணும். நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் இதுதான் ஒரு இது. முடிஞ்ச அளவுக்கு வந்து மலைகளை வந்து அழிக்காமல் இருக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க. அப்படி எடுக்கும்போது இந்த மலைகள் பூரா சேவ் ஆகும். சேவ் ஆச்சுன்னா இது நேச்சருக்கு வந்து ஒரு அழகே இந்த மலையை தான் ஃபுல்லாகவே. இதை வந்து தயவு செஞ்சு யாருமே அழிச்சிடாதீங்க. ஏன்னா வந்து இது என்னதான் ஆபத்தாக இருந்தாலும் இந்த மலைகளுக்குன்ட்டு ஒரு தனித்துவம் இருக்குது. இதில் நிறைய உயிர்கள் வாழுது. இதை யாரும் அழிச்சு இதுவும் நான் அதை அழிச்சோம். பாருங்கள் அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மலை இருந்தது முன்னாடி அழகாக இருந்திருக்கும். இப்போ அந்த இடமே வந்து ஏதோ பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது கைஸ், தண்ணி தேங்கி போய். அதுக்காக தான் சொல்கிறது. இது எல்லா வீடியோலையுமே நான் சொல்லுவேன், இந்த மலைகளுக்கு போனாலே நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இந்த மலைகளை போய் பார்க்கறனால எனக்கு தெரியுது இது இப்படிலாம் வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு, கிரானைட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதனால தான், வேற எதுனாலும் இல்லை. எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான். தெரியுது ஆட்டுக்குட்டிலாம் அங்கிட்டு நிறையா போயிருக்கும் போல். அதே மாதிரி முயலும் இங்கே தெரியுது. நான் தான் உங்கள் பேர் கிரில்ஸ் வனத்துக்குள்ளே வந்திருக்கேன். அந்த மாதிரி தலைவனை பார்த்து வளர்ந்தனால நமக்கு இந்த அட்வென்ச்சர் மேலே ஒரு ஆசை ஆரம்பத்தில் இருந்தே. இந்த மாதிரி நம்ம தனியாக ஒரு காட்டுக்குள்ளே போய் தவிச்சு வரணும் அப்படி இப்படின்ட்டு. அது மாதிரி இப்போ இந்த மலைக்கு வந்துட்டு நம்ம திரும்ப போகிறோம். யானைமலையோட டாப்புக்கு நம்ம நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் டாப்பை ரீச் பண்ணிடுவோம். காற்று நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கு. வியூ இங்கிட்டு பூராமே வேற மாதிரி இருக்கு. காற்று நல்லா அடிக்குது கைஸ். பறந்துகிட்டு இருந்துச்சு. நான் ஒரு வீடியோவில், பழைய வீடியோலயும் ஒன்றுல பார்த்தேன். இப்போ அது ஃபுல்லாகவே போல. வந்தாச்சு ஒரு வழியா டாப்புக்கு. அங்கிட்டு தான் அந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த பட்டை மாதிரி போட்டிருப்பாங்க. இதான் யானையோட தலை பட்டை. இந்தா இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் யானையோட பட்டை. லைட்டாக தொட்டு கும்பிட்டுக்குருவான். அது மட்டும் இல்லாமல் சுற்றி இந்த வியூ வந்து வேற லெவலில் இருக்குது. இந்த டாப்புக்கு வந்து நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல. அதை வந்து நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாது. எல்லா மலையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வியூக்காகவே நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஏறி வரலாம். ஆனால் வர்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். அது தும்பிக்க கீழே தெரியுதா, அது வழியாக தான் நம்ம வந்து நடந்து வந்தோம். அப்படியே வந்து இந்த சைடு வழியாக வந்து சுற்றி இப்போ மேலே வந்திருக்கோம். ஃபுல் வியூவை பாருங்க. கஷ்டப்பட்டு வந்தாலும் இந்த ஃபீல் வேற மாதிரி ஃபீல். இந்த டாப்பை ரீச் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணுறது எப்பயுமே வந்து அதை கம்ப்ளீட் பண்ணும் போதே அந்த ஃபுல் ஃபீலாகவே ஆகும். இந்த இங்கிட்டு போட்டிருக்காங்க பாருங்க, யானைமலை மகாதீபம்னு. இங்கிட்டு தான் தீபம் ஏற்றுவாங்க போல, சிம்பிள் மாதிரி போட்டிருக்காங்க. நாம அது மாதிரி ஃபுல் வியூவுமே சூப்பராக இருக்குது கைஸ். ஒரு வழியாக மலையை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் வீடியோஸ் வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பில்டப் பை விளாக்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கைஸ். அடுத்தடுத்து கண்டென்ட்ஸ் வந்து நான் நல்லா கொடுக்க பார்க்குறேன், கண்டிப்பாக கொடுப்பேன். ஆனால் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். இப்படிக்கு உங்கள் பில்டப் பை விளாக்ஸ். டாட்டா. இப்போ வந்து நான் அதோட முதுகு டெயில் புறாந்தா அந்த லாஸ்ட்டு தான் டெய்லு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஏன்னா இப்போவே கல் வந்து பாறை வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வெயில் அடிக்கிறதுக்கு அதுக்கும். அதனால தான் எங்களை சீக்கிரம் ஏறிட்டாங்க சொன்னாங்க. ஏன்னா சூடு ஓவர் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு தான் அப்புறமே கொண்டு பிரச்சனை. வந்து அங்கே மேலே தலையிலேருந்து நம்ம இறங்கி வந்தாச்சு. இறங்கி போகிறதா தான் பிளானு. சரி உங்களுக்கு இந்த பக்கட்டும் காமிப்போம் அப்படின்ட்டு அங்கேருந்து நடந்து வந்துட்டேன். தூரத்தை பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு. அங்கேருந்து மலை அதான் தலைப்பகுதியே. அங்கேருந்து இப்போ நான் இங்கே இறக்கி என்ன பண்றது, ஷூவும் இல்ல செருப்பும் இல்ல. இங்க கீழே பூரா குகை இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வவ்வாலோட கழிவு நாத்தம் அடிக்குது. அப்படின்றப்ப இங்க கீழே கண்டிப்பா வவ்வால், முயல்கள், ஏன் சந்திரமுகில வர பெரிய பாம்பு கூட இங்க இருக்கலாம். யாருக்கு தெரியும், 30 அடி 40 அடியில இருக்கலாம். சொல்றேங்க, நீங்க வாட்டில உண்மையில இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. பாம்பு இருக்கும், அவ்வளவு பசலாம் இருக்கு, இருக்குங்க. இங்க உள்ள பள்ளத்துக்குள்ள வந்து ஒரு மலை இது மரம் தலைஞ்சிருக்கு. ஒக்கா மக்க செதறதுங்க மலை. இங்க அநேகமா எனக்கு தெரிஞ்சு புலி இலி இருந்தாலும் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பாப்போம். நம்மளே ஒரு பாயும் புலி. அச்சுச்சோ அவரா
பயங்கரமான வளர்ச்சி. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஆன்ல இருக்கா கைஸ்? இப்போ வந்து உள்ள பாத்தீங்கன்னா உள்ள பூரா பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு. இது வந்து அநேகமா உள்ள வரைக்கும் டீப்பா போலாம், சுரங்க மாதிரி போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பக்கத்தும் இந்த வெடிப்பு மாதிரி இருக்கு. இதுக்குள்ள ஏதாவது போட்டோம்னாலும் நல்லா உள்ள போகுது. இதுலலாம் நம்ம உள்ள போய் மாட்டிக்கிட்டோம்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா அது ஃபுல்லாமே ரொம்ப இதா இருக்கு, குறுகலா உள்ள போகுதுங்க. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. அங்கிட்ட அப்படியே போகுது. பூராமே டேஞ்சராகவே இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இங்கிட்டு பூரா மூவ் பண்ணணும். காய்ஸ், நான் காலை வச்சதுல இந்த பாறை ரெண்டாயிருச்சு. ஜோக் இல்ல இல்லையா? இங்க சரியான ஒரு பள்ளம் இருக்கு காய்ஸ். இங்கிட்டு பூராமே ரொம்ப டேஞ்சரா இருக்கு. அங்கிட்டு சரியான முரட்டு பள்ளம். அடே அப்பா, அங்கிட்டலாம் போனா அடி அதில் பாதாளம் தான். இந்தா இதுலயும் சரியான பள்ளம் காய்ஸ். அடே அப்பா, இது எவ்வளவு ஆழம் போகுதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அங்கிட்டு சரியான பள்ளம். சரி வாங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கிருவோம். நான் மேற்கொண்டு ரிஸ்க் எடுத்து என் லைஃப்பை நானே வந்து ஆபத்துல மாட்டி வச்சுக்க எனக்கு ஆசை இல்லை. ஆனா இதுக்குள்ள யாராவது போய் பிஜேஎல்லாம் பேர் எழுதி வச்சிருக்காங்க. எதுக்குள்ளலாம் போய் பேர் எழுதுறாங்கன்னே தெரியல. சரி காய்ஸ், கிளம்புவோம். வெயில் ஏறிக்கிட்டு இருக்கு. பில்டப் பாய் விளாக் சார்பாக இந்த வீடியோ நான் இங்கே முடிக்கிறேன். உங்கள் பில்டப் பாய். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.